இன்னைக்கு அழகான புதன்கிழமை, தேய்பிறை சஷ்டி வேற. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த அருமையான நாளில் கடவுளோட சிறப்பான ஆசீர்வாதத்தோட ஏஞ்சல்ஸோட ரீடிங்ஸ் என்ன, கைடன்ஸ் என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். நான் உங்கள் டேரட் கார்டு ரீடர், யுனிவர்சல் டிவைன் டேரட் கார்டு ரீடர் அண்ட் ஹீலர். இது பொய் இல்லைங்க, உண்மையை தான் சொல்கிறேன். இந்த ரூமில் நான் என்டர் ஆகும்போது புத்துமா சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. எப்போ நான் ரீடிங் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு கார்ட்ஸ் எடுத்தாலும் ஸ்ப்ரெட்ஸு, ஏஞ்சல்ஸு, புத்தர் ஸ்டாச்சு மூலம் நான் வந்துட்டேன், நீ ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு உத்தரவு வந்துடும். இன்னைக்கு அதை நீங்களே பார்க்குறீங்க. இன்னைக்கு ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அக்செப்ட் சேஞ்சஸ் லீட்ஸ் டு சக்ஸஸ். மாற்றங்களை ஏற்றுக்கோங்க. அப்போ தான் அது வெற்றிக்கு உண்டான அறிகுறியாக இருக்கும். நான் மாறவே மாட்டேன், எனக்கு மாற்றம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காதீங்க. உங்களுக்கு மாற்றம் தான் முக்கியம் ரொம்ப வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு. எதையுமே தள்ளி போடாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அன்னன்னைக்கே அப்பப்பவே செஞ்சிடுங்க. முடிஞ்சால் முதல் நாளே என்னென்ன விஷயம் நாளைக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் டு டூ லிஸ்ட்டு போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதையும் சேஸ் பண்ணி போக வேணாம். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை அட்ராக்ட் பண்ணுங்கள். அதோட ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், பாசிட்டிவ் தாட்ஸோடு நீங்கள் அட்ராக்ட் பண்ணும்போது அது டைரெக்டாக உங்ககிட்ட சேரும். அந்த ஒரு முயற்சியில் ஈடுபடுங்க. அதுக்கு தகுதியானவங்களா உங்களை மாற்றிக்கோங்க. டைமை வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு வேறு யாரும் தேவையே இல்லைங்க. நீங்களே உங்களுக்கு சூன்யம் வச்சுக்கிறீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு தடவை டைம் போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காது. உங்கள் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு அரட்டை அடிக்கிற பாக்ஸுங்க, சேட்டர் பாக்ஸ் மாதிரி. அதை கவனிக்காதீங்க. அது இன்னைக்கு ஒன்று சொல்லும், நாளைக்கு ஒன்று சொல்லும், நேற்று நடந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தும். அது ஒரு கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ண ஒரு டேட்டா மாதிரி. அப்பப்போ வர்ற ஸ்டேட்மெண்ட்டை சும்மா கவனிங்க. அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. மற்றவங்கள ப்ளேம் பண்ணாதீங்க. என் வாழ்க்கைக்கு இவங்க தான் காரணம், என் வாழ்க்கை மோசமானதுக்கு இவங்க தான் காரணம்னு மற்றவங்கள ப்ளேம் பண்ணாதீங்க. அவங்கவுங்க நல்லா தான் இருக்காங்க. உங்களை மட்டும் நீங்கள் பாருங்கள். மற்றவங்களுடைய வேர்ட்ஸுக்கு லிசன் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையை எப்படி முன்னேற்றம் பண்ணணும்னு அதை மட்டும் சிந்திங்க. உங்களுடைய எண்ணங்களை அதிகப்படியாக நீங்கள் சாட்சி பாவனையில் இருந்து பாருங்கள். ஏன்னா அதுதான் உங்கள் ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் பாசிட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கே உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கடவுள் உங்களை டஃப் டெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா பெரிய விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு தகுதியானவங்களா நீங்கன்னு கடவுள் டெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய ஏழை மக்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. அதுவே கடவுளுக்கு செய்கிற ஒரு சர்வீஸுங்க. கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறது தான். உங்களுடைய இப்போதைக்கு நீங்கள் ஏதோ ஒரு தவறான அடிக்ஷன்ஸோ அட்டாச்மெண்ட்டோட இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வெளியில் வந்துருங்க. ஏன்னா இதுதான் கரெக்டான டைம் வெளியில் வர்றதுக்கு. எந்த ஒரு செகண்ட் தாட்டும் இல்லாமல் தவறான பர்சன் கிட்டே இருந்து வெளியில் வந்துடுங்க. சுச்சுவேஷன்கிட்டேயும் வெளியில் வந்துடுங்க. கடவுளே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கடவுளோட செல்ல ஏஞ்சலை, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச சோல் நீங்கள். அதனால கடவுள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய டிசைர், ஆசையெல்லாம் நிறைவேற போகக்கூடிய ஒரு தருணம் வந்துருச்சு. அந்த தருணம் கூடிய சீக்கிரத்தில் நடக்க போது. ஒரு புதையல் காத்துட்ருக்கு. நல்லதே நடக்கும். நல்லதே நினைங்க.